ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் எபிசோட் நம்பர் 23. இன்னைக்கு என்னன்னா, நீங்க நினைக்கிற போல மணி சேவிங் டிப் கிடையாது, லைஃப் சேவிங் டிப் பாப்போமா? இப்பெல்லாம் நம்மளோட லைஃப் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலங்க. பிகாஸ் நம்ம வீட்ல இருக்க 4 பேர் இருக்கோம், இல்ல 2 பேர் கூட இருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கூட எடுத்துக்கோங்களேன். அவங்க 2 பேர் தான் இருக்காங்கன்னா, முன்னாடிலாம் அவங்க 2 பேர் தனியா விட்டா எவ்வளவோ பேசுவாங்க. பட் இப்ப இருக்கிறதுல வந்து அவங்க 2 பேர் பேசுறது இல்ல. அவங்க 2 பேரோட மொபைல் மட்டும் தான் பேசிக்கிறது. அவங்க தனியா ஒரு மொபைல் யூஸ் பண்றாங்க, இவங்க தனியா ஒரு மொபைல் யூஸ் பண்றாங்க. சோ பேசுறதுக்கான சான்சஸே இல்லாம போயிடுச்சு. நம்மளோட லைஃப்ல மொத்தமே வந்து மொபைல் தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கா போல நான் ஃபீல் பண்றேன். முன்னாடிலாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வீட்ல இருக்கவங்களுக்கு கன்வே பண்ணணும்னா நம்ம தான் அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அவங்க கிட்ட உட்காந்து பேசுவோம். பட் இப்பெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட இது எனக்கு பிடிக்கல, இது உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயத்தையே வந்து நம்ம நேரடியா சொல்லாம ஒருத்தர் யூடியூப்ல ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸா மேக் பண்ணி போட்டிருந்தா அந்த ஷார்ட்டை நம்ம ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரிவிக்கிறோம். நம்மளோட நம்மளோட கன்வீனியன்ட் இன்கன்வீனியன்ட் எல்லாமே வந்து நம்ம சொல்லிதான் நம்மளோட பார்ட்னருக்கு தெரியணுமே தவிர தேர்ட் பர்சன் சொல்லி நமக்கு தெரிய தேவையில்லை. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க பார்ட்னர் கிட்ட நேரடியா உட்காந்து பேசுங்க. பேசினா பிரச்சனை வரதான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பேசினா தீர்வு எல்லாத்துக்குமே கிடைக்கும். சோ இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு எபிசோட வந்து பாக்குறோம். டாடா ஃப்ரம் விஜி. வணக்கம்.